ஒரு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட பட்டுப்புடவையோட வேல்யூ தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்ச ரேட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா ஒரு 1 டேக்குள்ளே எங்கேனாலும் வந்து டோர் ஸ்டெப் பிக்கப் பண்ணிக்கிறோம். பெஸ்ட்டு ப்ரைஸ் லக்ஷ்மிக்கு வாங்க, லட்சாதிபதியாக போங்க. உங்களுக்கு 30,000 40,000 50,000 அந்த மாதிரி ரேட் பண்ணுவோம். வெள்ளி பாரா வேணாலும் பாரா வாங்கிக்கலாங்க. பழைய கிழிந்த பட்டு புடவை மட்டும் இல்லைங்க, பட்டு வேஷ்டி, பட்டு பாவாடை, பட்டு ப்ளவுஸுங்க, பட்டு வேட்டி, பட்டு துண்டு, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே சரிங்க. பட்டில் வர ஜருகை வச்சது எதுவாக இருந்தாலுமே வேல்யூ போகுங்க. மற்றபடி மடிப்பு வச்சதுல விட்டு போனது, நஞ்சு போனது, அது மாதிரி எந்த கண்டிஷன்ல இருந்தாலுமே உங்க புடவை கண்டிப்பா வேல்யூ போகும். வணக்கங்கண்ணா, ஸ்ரீ லக்ஷ்மி பட்டு சென்டர், ஈரோடு பார்க் சிக்னலுக்கு நமக்கு எதிர்த்தாப்புலேயே கடை அமைஞ்சிருக்குண்ணா. நம்ம கடை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஓப்பன் பண்ணி புது கடை தாங்க. ஆனால் நம்ம அப்பா கடை அண்ணன் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 18 வருஷமா இருக்கு. நமக்கே 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கண்ணா. பட்டு புடவையில் எல்லாருமே வந்து நீங்கள் நினைப்பீங்க சும்மா விளம்பரத்துக்கோசரம் பேசுகிறோம், போனோம்னா அந்த அளவுக்கு ரேட்லாம் தரமாட்டாங்க இவங்க அப்படிங்கிறது. அது முற்றிலும் பொய் தாங்க. உங்கள்கிட்ட இருக்க ஒரிஜினல் புடவையை கரெக்டான ஒரு ஆள்கிட்ட போய் விற்கும்போது கரெக்டான வேல்யூ கண்டிப்பாக அது கிடைக்குங்க. நாங்கள் வீடியோக்கோசரம் பேசுகிறோம், இவங்க போனால் நேரில் பணம் தர மாட்டாங்க அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லைங்க. இந்த பட்டு புடவை தங்கத்துக்கு ஈக்குவலான ஒரு பீஸ் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. எதனால அப்படின்னா, இது எப்படி இருக்க தங்கம் விலையும் வெள்ளி விலையும் ஏறிட்டு போதோ அதுக்கு ஈக்குவலாக பட்டு புடவையோட விலையும் ஏறும். ஏன்னா இதில் நெஞ்சிருக்கிறது வெள்ளி ஜரிகையும் தங்கத்தோட மிக்சிங்கும் சேர்ந்தது தான் பட்டு புடவை. இந்த வர ஜரிகையை தான் நம்ம வேல்யூ கொடுக்குறோம். இப்போ பட்டு புடவை என்னெல்லாம் இருக்கு, அது எதனால வேல்யூ போகும், எல்லா பட்டு புடவை வேல்யூ போகுமா, இல்லை இந்த மாதிரி பட்டு புடவைகள் தான் வேல்யூ போகும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ இதில் அப்படியே பக்கத்தில் வாங்களேன், இந்த கடப்பாக்கல் வீட்டில் சமையல் கட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் கடப்பாக்கல்லுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி திருநூறுனால வெள்ளை கலர் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வர்றதாங்க ஒரிஜினல் வெள்ளி ஜரிகைங்க. இப்போ அதுலேயே உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பாருங்க, இந்த மாதிரி ரெட் கலரில் வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து காப்பர் ஜரிகைங்க. ஒரிஜினல் வெள்ளி ஜரிகைக்கு தான் எப்பயுமே வேல்யூ போகும். இந்த மாதிரி ரெட் கலரில் வருது காப்பர் ஜரிகை வேல்யூ போகாதுங்க. கஸ்டமர் நீங்கள் புது பட்டு புடவை வாங்க போகிறப்ப ஜரிகை ஒரிஜினலாக நீங்கள் கேட்டு வாங்கணும். ஜரிகைக்கு மட்டும்தான் வேல்யூவே தவிர பட்டு புடவைக்கு வேல்யூ கிடையாது. அது மாதிரி இந்த அபூர்வ சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஆர்எம்கேவி இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன இடத்துலலாம் பட்டு மட்டுமே ஒரிஜினலாக ஒட்டி தான் கொடுப்பாங்க. அது என்றைக்கும் வேல்யூ போகாதுங்க. ஃபேன்சி சாரீஸ், அபூர்வ சாரீஸ் அது மாதிரிலாம் வேல்யூ போகாதுங்க. ஒரிஜினல் காஞ்சிபுரத்தில் நெஞ்ச பட்டு விட ஜருக ஒரிஜினல் இருக்கிறதுக்கு தான் வேல்யூ போகும். அது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. பட்டுக்கு வேல்யூ இல்லை, பட்டில் வர ஜருகைக்கு தான் வேல்யூ. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இது பட்டு எது ஒரிஜினல் டூப்ளிகேட்டுங்கிறத பார்த்தோம்னா, இப்போ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. நாங்கள் 500 ரூபாயிலிருந்து 70,000 ரூபா நாங்கள் வாங்கியிருக்கோங்க. சும்மா வந்து 70,000 ரூபாய்க்கு நான் போகணும்னு சொல்லலை. எங்களோட கஸ்டமர் ஒருத்தவங்க கொடுத்ததுல நான் ஹை ரேட் 70,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேங்க. இப்போ அப்படியே பக்கத்தில் வாங்கலைண்ணா, இப்போ இந்த மாதிரி ஜரிகைக்கு தான் வேல்யூங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி கரையெல்லாம் வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான சாரீஸுங்கண்ணா. இதெல்லாம் வந்து ஒரு 500 ரூபா 1000 ரூபா அது மாதிரி தான் போகும். இப்போ இதே மாதிரி இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ சாரின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பட்டு புடவையிலே லக்ஸூரியான சாரீஸ். அப்படியே லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த புடவை ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டிட்டு போனீங்கன்னா மின்னும், லைட் ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்படியே மின்னுங்க. அதனால் இந்த மாதிரி புடவைலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதுதான் பட்டு புடவையில் லக்ஸூரியாக இருக்கிற புடவை. ஜக்காட்ஸு, டிஷ்யூ, பனாரஸ் இந்த மாதிரி புடவைங்களுக்கு வெயிட் பேஸ் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு 30,000 40,000 50,000 அந்த மாதிரி ரேட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக் சாரீஸுங்க. இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பேசிக் சாரீஸுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு பார்டரா, சிங்கிள் சைடு பார்டரா, முந்தானி எவ்வளோ தூரம், இது பார்த்தீங்கன்னா டபுள் சைடு பார்டரு, முந்தானி அந்த மாதிரி இருக்கிற புடவைங்களுக்கு ஒரு ரேட் போகுங்க. மற்றபடி இந்த மாதிரி இதில் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஊசி புடவைங்க, இது பார்த்தீங்கன்னா வயிறு ஊசி புடவைங்க. இந்த மாதிரி புடவைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸே ஒரு 10,000 ரூபாய்க்கு பக்கம் போகுங்க. டபுள் சைடு பார்டரு, முந்தானி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும், முந்தானி டபுள் சைடு பார்டரு, முந்தானி, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வயிறு ஊசிலாம் இருக்கிற புடவைங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா வரைக்கும் போகுங்க. பார்டர் சைஸை பொறுத்து, முந்தானி சைஸை பொறுத்து, ஜரிகையோட அடர்த்தியை பொறுத்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் மாறிட்டே இருக்குங்க. 500 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 70,000 ரூபா வரைக்கும் நாங்கள் பர்சனலாக வாங்கியிருக்கோங்க. இப்போ ஒவ்வொன்றும் எந்தெந்த ரேட்டில் வாங்கியிருக்கோன்னு பார்த்துருக்குங்க. கஸ்டமர் நீங்கள் கேட்பீங்க, இப்போ நான் போய் எப்படி ஜருகை ஒரிஜினலான்னு பார்த்து வாங்குறது, நான் வாங்கினா ரீவேல்யூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. இப்பயும் ஒரிஜினல் ஜருகை வந்துக்கிட்டதே தான் இருக்குது. இப்போ நகை கடைக்கு போனீங்கன்னா 22 கேரட் எப்படி, 24 கேரட் எப்படின்னு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கேட்டு விசாரித்து தான் வாங்குவீங்க. அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு பட்டு புடவை 50,000 60,000 கொடுத்து முகூர்த்த புடவை எடுப்பீங்க. தங்கத்தில் எப்படி உங்களுக்கு ஒரு அக்கறை இருந்து கரெக்டாக வாங்குறீங்களோ அதே மாதிரி இந்த பட்டு புடவையிலையும் நீங்கள் வாங்கும்போது ஜரிகை ஒரிஜினலான்னு கேட்டு டெஸ்டிங் சர்டிஃபிகேட்டோடு இருந்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இதுவும் வேல்யூ போகுங்க.
தங்கத்தில் இருக்கிற அக்கறை பட்டு புடவையில் இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே ஒரிஜினலாக வாங்க முடியுங்கிறேன். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரிஜினல் பட்டு புடவை வாங்குறதுக்கு எனக்கு தெரியலிங்க, உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னா டைம் கொடுத்தீங்க அப்படின்னா, பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரிஜினல் புடவை நாங்களே நெஞ்சு தரேங்க. மற்றபடி இந்த நம்பர் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட புடவையோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு 4 ஸ்டேட்டுக்குமே டோர் ஸ்டெப் பிக்கப் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி தரோங்க. சர்வீஸ் சார்ஜ் எதுவுமே வாங்குறது இல்லைங்க. ஒரு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட பட்டுப்புடவையோட வேல்யூ தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்ச ரேட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா ஒரு 1 டேக்குள்ளே எங்கனாலும் வந்து டோர் ஸ்டெப் பிக்கப் பண்ணிக்கிறோம். பெஸ்ட் ப்ரைஸ், லக்ஷ்மிக்கு வாங்க, லட்சாதிபதியாக போங்க. ஒரு சிலர் வந்து என்ன நினைப்பாங்க, ஞாபகார்த்தத்துக்கு வந்து புடவை வச்சுருப்பாங்க, அம்மா அது பாட்டி இது, அது மாதிரி கிராண்டான சாரீஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டில் வந்து ஞாபகார்த்தமாக வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடைசியில் வந்து அவங்க விற்க மாட்டாங்க, அவங்களே இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப அந்த புடவை என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்படிங்கிறப்ப அந்த புடவைக்கு பணமாக வாங்கினா நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு நாங்கள் வெள்ளி பார் வசதி பண்ணித்தரோம். அதாவது இது கம்பல்சரி இல்லை, கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணித்தரோம். வெள்ளி பாரா வேணாலும் பாரா வாங்கிக்கலாங்க. அந்த வெள்ளி பாரை வாங்கி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு காமாட்சி அம்மன் விளக்கோ இல்லை சாமியோட சிலையோ செஞ்சு அவங்க ஞாபகார்த்தமாக நீங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கலாம். இது காலத்துக்கு அழியாமல் ஞாபகார்த்தமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெள்ளி பாரா மட்டும் கொடுங்கனாலும் பாரா வாங்கி கொடுத்துருவாங்க. நாங்கள் இந்த மாதிரி உரசுனா வெள்ளை கலரில் வருது எல்லாமே ஒரிஜினலாக நீங்கள் நம்பிடாதீங்க. இப்போ லேட்டஸ்ட்டில் உரசுனா வெள்ளை கலரில் வரும், ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் டூப்ளிகேட்டாக இருக்குது. அதுதான் டெஸ்டட் ஜரிகைங்க. அந்த மாதிரி ஜரிகையை மட்டும் வாங்கி மக்கள் ஏமாந்துடா வேணான்னு இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லிக்கிறேங்க. பழைய கிழிந்த பட்டு புடவை மட்டும் இல்லைங்க, பட்டு வேஷ்டி, பட்டு பாவாடை, பட்டு ப்ளவுஸுங்க, பட்டு வேட்டி, பட்டு துண்டு, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே சரிங்க, பட்டில் வர ஜருகை வச்சது எதுவாக இருந்தாலுமே வேல்யூ போகுங்க. கிழிஞ்சது மட்டும் இல்லைங்க, டீ காஃபி கொட்டினது, இலி கடிச்சது, மற்றபடி மடிப்பு வச்சதில் விட்டு போனது, நஞ்சு போனது, அது மாதிரி எந்த கண்டிஷனில் இருந்தாலுமே உங்கள் புடவை கண்டிப்பாக வேல்யூ போகும். ஏன்னா இதில் வர ஜருகைக்கு தான் நம்ம வேல்யூ தரோம், பட்டுக்கு இல்லை. அப்படிங்கிறப்ப ஜருகை இருந்தாலே போதுங்க, பட்டு வேல்யூ போகாதுங்க. ஜருகைக்கு வேல்யூ போகிறனால எந்த கண்டிஷனில் இருந்தாலுமே ஜருகை நாங்கள் நல்ல விலைக்கு எடுத்துக்குவோம்.